அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமாக இந்த நிகழ்வானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் மகளிர் தின விழாவினை சிறப்பிக்கின்ற ஆண் என்று சொன்னால் அதற்கே நீங்கள் கையொலிகளை தட்ட வேண்டும். நமக்கு நாமே விழா எடுத்துக் கொள்வது என்பது அது சாதாரண ஒரு விடயமாகத்தான் நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆண்மகன் சதீஷ் அவர்கள், நான் அவருடைய பட்டிமன்றத்திலே பலமுறை கலந்து கொண்டவள், அதே போலவே கவியரங்கிலும் கலந்து கொண்டவள், தொடர்ந்து இந்த விருதிற்காக பலரையும் பரிந்துரையும் செய்பவள். அதனை எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு குடும்ப உறவாக ஒரு தம்பியா நான் இருப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா நம்ம எங்க வீட்டு செல்லம் அப்படி சொல்லுவாங்கல்ல, எங்க வீட்டு சின்ன குட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் நமக்கான ஒரு விழாவினை எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக என்னையும் அழைத்து, அதோடு என்னை பற்றிய சில விடயங்கள் பலரும் அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். தொடர்ந்து நாங்கள் மரபிலக்கண பயிற்சி வகுப்புகளை உலகளாவிய அளவிலே லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அதே போலவே அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி என்று பல பரிணாமங்களை எல்லாம் எடுத்து இன்று காலை நம்முடைய பட்டிமன்ற வேந்தர் சாலமன் பாப்பையா அவர்களின் 90வது பிறந்த நாளினை சிறப்பிக்கின்ற வகையிலே ஒரு வாழ்த்தரங்கிலே கவிதையினை கனடா தமிழாழி தொலைக்காட்சியிலே வழங்கிவிட்டு இங்கே நான் உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் இடம் பெறுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் என்பது நம்மோடு அப்படியே உதிரத்தோடு கலந்ததாக நான் பார்க்கின்றேன். ஆனால் பள்ளி இறுதி ஆண்டு வரைதான் தமிழை படித்தவள். அதை தாண்டி, ஏனென்றால் வேதியியல் துறை ஆசிரியராக, ஒரு கல்லூரியின் பேராசிரியராக, முதல்வராக என்றெல்லாம் பதவிகளை வகித்தாலும் தமிழ் மீது கொண்ட நாட்டம், தொடர்ந்த தேடுதல், அதன் வழி கிடைத்த எங்களுக்கான அங்கீகாரம் தன்னலமற்ற சேவையாக ஏறத்தாழ 8 வருடங்களாக தொடர்ந்து 1000 வகுப்புகளை தாண்டி ஒருவரிடமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி நடத்தி கொண்டு வருகின்றோம். ஏறத்தாழ 14 நாடுகளிலிருந்து என்னுடைய மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி பார்த்தீர்கள் என்றால் 5 கண்டங்களில் இருந்தும் என்னுடைய மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பேச்சாளராக, கவிஞராக, கவியரங்கம் என்று சொன்னால் எனக்கு உண்மையாகவே கரும்பு தின்ன கூலியா என்பது போலத்தான். கவியரங்க தலைமையாக வகுப்பு 9ஆம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டே வந்து நேற்றைய கவியரங்கமானது என்னுடைய 2436வது கவியரங்க தலைமை என்பதிலே மிகுந்த பெருமிதம் என்னுள்ளே உண்டு. என்ற கவிஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதை தாண்டி ஒரு இலக்கண ஆசிரியராக நாம் பரிணமிக்க வேண்டும். ஏறத்தாழ 1,00,000 மாணாக்கர்களுக்கு மேலாக கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். பலரும் பல இடங்களிலே நாங்கள் சந்தித்தோம் என்றால், நாங்கள் சரஸ்வதி பாஸ்கரன் அம்மாவின் மாணாக்கர் என்று சொல்லுவதை பெருமையாக கருதுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதோடு பட்டிமன்றங்கள் என்று சொன்னாலும் ஏறத்தாழ 600 பட்டிமன்றங்களை தாண்டி இணைய வழியிலும் பொதுவிலும், அதுவும் சாதனை பெண்கள் பட்டிமன்ற குழு என்பதனை நாங்கள் நிர்வாகம் செய்து வருகின்றோம். அதிலிருந்து பல கோவில்களிலே நாங்கள் பெண்களாக மட்டுமே,
தான் சாதனை பெண்கள் பட்டிமன்ற குழு. பெண்கள் மட்டுமே இடம்பெறக்கூடியதாக பல்வேறு வகையான கோவிலாக இருக்கட்டும், ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எங்களுடைய பட்டிமன்ற குழு அருமையாக அதாவது மன்றத்தினை சிறப்பிக்கும். பட்டிமன்றம் என்பது நீங்க தீர்ப்பினை சிறப்பிக்குமா, அதெல்லாம் இல்லை, மன்றத்தை சிறப்பிக்க வேண்டும். சதீஷ் அவர்களுக்கே தெரியும், மன்றம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே எங்களையும் பெருமைப்படுத்தி என்னுடைய மாணாக்கர் சுவிஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் 2 புத்தகங்களுக்கு சொந்தக்காரர், அவருக்கான விருதினையும் இங்கே வழங்க இருக்கின்றார்கள் என்பதனை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களில் நானும் ஒருத்தி என்பதிலேதான் அத்தனை மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஒருத்தருக்கு கிடைக்கும். நான் உங்களில் ஒருவர். நன்றி, வணக்கம்.